ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா எங்கள் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு பிறகும் யா அல்லாஹ், உன்னிடத்தில் என்ன நான் கேட்டிருக்கின்றேனோ, உன்னிடத்தில் நான் எதையெல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோனோ, துஆ கேட்டிருக்கின்றேனோ, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக என்கின்ற ஒரு செய்தியை தான் அல்லாஹ் ஒரு துஆவாகவே நமக்கு வழங்கி இருக்கின்றான். ரப்பனா தகப்பல் துஆ, எங்கள் இறைவா என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எல்லாமல்ல இறைவன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களை பற்றி தன்னுடைய அருள்முறையான திருமறையிலே ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுவை யார் அஞ்சுகின்றார்களோ அந்த அஞ்சக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு அல்லாஹ் என்ன அந்தஸ்தை இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறான், அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்கள் கேட்கக்கூடிய துஆவுக்கு என்ன சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை பற்றி ஒரு செய்தி அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அதுல ஒரு வசனம், குல்ஹல் யஸ்தவில்லதீன வல்லதீன லா யஅலமூன், நபியே அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா என நபியை நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்போ அறிந்தவரும் அறியாதவரும் சமமாக மாட்டார்கள். இந்த அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹுவை பற்றி அறிந்தவரும் அல்லாஹுவை பற்றி அறியாதவரும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹுவை பற்றி அறிந்தவரை அல்லாஹ் உயர்ந்தவராக, அவருக்கு அல்லாஹு பல வகையில் அவருடைய பதவிகளை அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் அவனுடைய கல்வியையும் அவனை பற்றிய கல்வியையும் அறிந்தவர்கள், இவர்களுடைய பதவியையும் அல்லாஹ் உயர்த்துவான், இவர்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். இப்ப யாரை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா, அல்லாஹுவை பற்றிய அறிவு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் படைத்த எல்லா படைப்புகளையும் நீங்க பாருங்கிறாங்க. என்னால் பிரம்மாண்டமாக அழகாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் மனிதன் பார்க்கணும். நீ பார்த்து நீ சிந்திக்கணும். என்னுடைய ஆற்றலை நீங்கள் சிந்திக்க வேண்டும், என்னுடைய வல்லமையை நீங்கள் சிந்திக்க வேண்டும், என்னுடைய ஆளுமையை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு அடியான் சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமை, அல்லாஹ்வினுடைய ஆற்றலை அறிந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் அதற்கு பகரமாக என்ன செய்யறான், சிறந்த பதவியை அல்லாஹ் வழங்குறான். அல்லாஹ் அந்த அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் பிரயோஜனத்தையும் உடனடியான பதிலையும் அல்லாஹ் வழங்குகின்றான். ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, லா ஹஸத இல்லா ஃபீ ஸனத்தைனி, இந்த உலகத்தில் அதாவது இரண்டு மனிதர்கள் மீது நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. லா ஹஸத இல்லா ஃபீ ஸனத்தைனி, ரெண்டு மனிதர்கள் மீது நீங்க பொறாமைப்படக்கூடாது. அதுல முதல் நபர் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை வழங்கி இருப்பான். அல்லாஹுவால் செல்வத்தை வழங்கப்பட்ட மனிதர் அந்த செல்வத்தை அவர் சரியான பாதையில் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர். அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்டு அதை சரியான முறையில் செலவு செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு செல்வந்தரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்பட்டா அது எங்க பாதிப்புல நிற்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொறாமைக்காரனுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. யாருக்கு அதாவது சாதாரணமாக பொறாமை கொண்டாலே அந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் இருக்கின்ற வரையிலும் அவருடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் யாரையாவது பார்த்து ஏதாவது ஒரு வகையில பொறாமை கொள்வது, ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து, அவருடைய அந்தஸ்தை பார்த்து, அல்லது அவர் அணியக்கூடிய நல்ல ஆடைகளை பார்த்து, அல்லது அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பார்த்து, இப்படி எதெல்லாம் பார்த்து பொறாமை வருதோ அந்த பொறாமைக்கு என்ன நிலை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொறாமை கொள்வது
துவாக்கள் அங்கீகரிக்கப்படாம ஆகி. அததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தருக்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறான், நல்ல செல்வந்தரா இருக்கிறாரு, அதை அவர் சரியான முறையில செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட செல்வந்தரை பார்த்து நீங்க பொறாமை கொள்ளக்கூடாது. சகோதரர்களே, அவருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்குறானே, நமக்கு கொடுக்கலையே, அவருக்கு பணம் காசு சேருது, நமக்கு சேரவில்லை என்கின்ற எண்ணம் இருக்குது. இது மிகவும் பெரும் கொண்ட ஒரு இழப்பை இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுத்தும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த பொறாமை கொள்ளக்கூடிய நபருடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. இரண்டாவது, அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கிய ஒரு சிறந்த கல்வியாளர், அவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அந்த கல்வியாளரின் மூலம் அவர் பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், கல்வியில ரொம்ப அறிவானவரா உயர்ந்தவரா இருக்கிறார், அவரை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பொறாமை கொள்வது கூடாது என்பதாக ஹஜ்ரத்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். கல்விக்காக வேண்டி, அல்லாஹ்வை பற்றிய கல்விக்காக வேண்டி, மார்க்கத்தை பற்றிய கல்விக்காக வேண்டி ஒருவர் நடந்தால் சொர்க்கத்தினுடைய பாதையை அவருக்கு அல்லாஹ் லேசாக்கி தருகிறான். அவர் கேட்கக்கூடிய துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். யாருக்குங்க? அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை பற்றிய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படும். இப்ப அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, இந்த நிறைய அரபி மதரசாக்கள்ல இந்த ஓதக்கூடிய அந்த மாணவர்கள் அவர்களிடத்துல துஆ செய்ய சொல்லும்படி என்ன செய்வாங்க, போய் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆ, அவங்க மார்க்க கல்வியில இருக்கிறாங்க, அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். அப்ப பொறாமை கொள்ளக்கூடியவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வை அறிந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களிடத்தில் இந்த உலகத்தை பற்றி கேட்கப்பட்டது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த உலகம் சபிக்கப்பட்டது என்பதாக சொன்னாங்க. இந்த உலகம் சபிக்கப்பட்டது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும், இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாமே சபிக்கப்பட்டவைதான், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மனிதரை தவிர. இந்த உலகம் சபிக்கப்பட்டது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சபிக்கப்பட்டது. ஆனால் அந்த உலகத்துல ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவரை தவிர என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது சொல்றாங்க, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவரை தவிர என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க, அதிகமாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவரை தவிர என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர, இவர்களை தவிர வேறு அனைத்தும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்வது, மார்க்க கல்வியை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அதிகமாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை துஆ கேட்கக்கூடியவர், இவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருக்கான். எப்பெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிட்டே இருக்கிறானோ, அல்லாஹ்விடத்துல ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், தௌபா கேட்கிறாரு அல்லது தனக்கானதை கேட்கிறாரு, இதையோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரோ, அவர் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். இது அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் பிரார்த்தனை என்பது. ரப்பனா தக்கப்பல் துஆ, எங்கள் இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறான். மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹ்வை ஒவ்வொரு நேரமும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இது மாறுது. யாருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், உலக வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுபவர், அல்லாஹ்வின் நேசத்தை பெறுபவர், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுபவர். இந்த மூணு யாருக்கு கிடைக்கும் சொன்னா, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்பவர். அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அவரை பார்த்து அல்லாஹ் திருப்தி அடைகிறான், அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய நெருக்கத்தை வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை அவர் அடைகின்றார். எல்லாம் வல்ல இறைவன் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. நாம் கேட்கக்கூடிய நம்முடைய எல்லா துஆக்களையும் எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. வாய்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக.
சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.